அந்த ஹீரோயினுக்கு எங்கேருந்து தேர்ந்தெடுத்தாங்க தெரியல. ஹீரோக்கு இப்போ ஃபேன்ஸ் ரெடி ஆகிட்டாங்க. அதே மாதிரி ஹீரோயினுடைய நல்ல ஒரு தெரியும், முகத்தில் பயமே இல்லை. அப்பா நல்லா வளர்த்துருக்காங்க உங்கள் அப்பா அம்மா. ரவுண்டு கட்டி அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன் எல்லாருமே. இது மாதிரி ஒரு புருஷன் கிடைச்சா எவ்வளோ சந்தோஷம் அப்படின்னு. நாங்கள் தான் கஷ்டப்படுவோம், அப்போ தான் தெரியும், எங்கே தான் தெரியும். யாருக்கெல்லாம் வந்து வாழ்க்கையில் கல்யாணம் இருக்கையோ அவங்களுக்கு முதல் சாமி தான், முதல் கல்யாணம் பண்ணிக்கிங்க. எல்லாத்தையும் கற்றுக்கலாம் வாழ்க்கையில். எல்லாரும் சினிமாக்குள்ள வர சொல்ல, ஐயோ நான் எப்படி போய் ஹீரோ நடிப்பேன், ஒரு ஹீரோ நடிக்க சொல்ல நம்மளாம் நடிக்க முடியாது என்ன சார்? இல்லை சார், தெரியுமா, ஒத்துக்கிட்டமா, நல்லா பேசுகிறமா தங்கச்சிமா, நான் ஒத்துக்கிட்டேன், அப்பயே ஒத்துக்கிட்டேன். ஒரு காதலின் புது பயணம், இதயத்தில் ஒரு விதை இருக்கும், அதில் புரிந்திடும் விதம் அதிசயம். இந்த மேன்மக்கள் எல்லாருக்கும் பெரிய வாழ்த்துக்கள். உண்மையிலே எனக்கு சார் ரொம்ப நல்லா தெரியும், மூன்றாம் சார் ரொம்ப வருஷம் முன்னாடி தெரியும். எப்படி பார்த்தோன்னா அப்படியே இருக்காங்க, இன்ன வரைக்கும் இளமையாக இருக்காங்க. அதுவே பெரிய வாழ்த்துக்கள். உண்மையிலே சார் போயிட்டாங்க, அவங்களுக்கும் பெரிய வாழ்த்துக்கள். இந்த மேன்மக்கள் எல்லாருக்குமே, பழைய வண்ணாரப்பேட்டை டீம் அவங்களுக்கு எல்லாருக்கும் பெரிய வாழ்த்துக்கள். அது நல்ல படம். உண்மையிலே நான் சமீபத்தில் என்னை தொட்டு போன ஒரு படம், என் வேல்முருகன் வந்து எனக்கு நல்ல பழக்கம். அதே மாதிரி ஹீரோ தம்பி எனக்கு ரொம்ப நல்ல பழக்கம். எல்லாருமே நல்ல பழக்கம், நல்ல மக்கள், மேன்மக்கள் எப்போதும் மேன்மக்களாகவே இருப்பாங்க. அதுக்கு பெரிய வாழ்த்துக்கள் உங்கள் எல்லாருக்குமே. இந்த ஆல்பம் அதை பற்றி சொல்லணும். உண்மையிலே நல்ல பாண்டிங் ரெண்டு பேருக்குமே. அந்த ஹீரோயினுக்கு எங்கேருந்து தேர்ந்தெடுத்தாங்க தெரியல. ஹீரோக்கு இப்போ ஃபேன்ஸ் ரெடி ஆகிட்டாங்க. அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்கீங்க, பரவாயில்ல, சந்தோஷம். உண்மையிலே ஒரு நல்ல நட்பு கிடைச்சாலே வாழ்க்கையில் ஜெயிச்சிருவோம். இத்தனை நட்பு இருக்குது, கண்டிப்பாக ஜெயிச்சிருவான் தம்பி, அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அதே மாதிரி ஹீரோயினுடைய நல்ல ஒரு தெரியும், முகத்தில் பயமே இல்லை. அப்பா நல்லா வளர்த்துருக்காங்க உங்கள் அப்பா அம்மா. ரவுண்டு கட்டி அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன் எல்லாருமே. ஒரு சொன்னாங்க, அம்மா சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, இது மாதிரி ஒரு புருஷன் கிடைச்சா எவ்வளோ சந்தோஷம் அப்படின்னு. நாங்கள் தான் கஷ்டப்படுவோம், அப்போ தான் தெரியும், எங்கே தான் தெரியும். அவங்களுக்குலாம் சந்தோஷம் தான், எங்களுக்கு தான் தெரியும் கஷ்டம் என்னன்னு. இது எல்லார் வாழ்க்கையும் நடக்கூடிய விஷயம்தான். யாருக்கெல்லாம் வந்து வாழ்க்கையில் கல்யாணம் இருக்கையோ அவங்களுக்கு முதல் சாமி தான், முதல் கல்யாணம் பண்ணிக்கிங்க. எல்லாத்தையும் கற்றுக்கலாம் வாழ்க்கையில். எல்லா எக்ஸ்பிரஷனும் கற்றுக்கலாம். நான் இன்னைக்கு இவ்வளோ பெருசாக நிற்கிறது காரணமே என் பொண்டாட்டி தான். அவ்வளோ எக்ஸ்பிரஷன் கற்றுருக்கேன். எப்போ கோவப்படக்கூடாதுன்னு அப்போ தான் கோவப்படுவேன். அதுவும் குழந்தை பற்றிக்கிட்டே இன்னும் சூப்பராக இருக்கும். அத்தனை விஷயம் நடக்கும் வாழ்க்கையில். வாழ்க்கை என்பது அப்படி தான் இருக்கணும், அதுதான் அழகாக இருக்கும் வாழ்க்கை. எப்போதுமே சிரிச்சுட்டே இருந்தால் வாழ்க்கை நல்லா இருக்காது. சோகம் இருக்கணும், சிரிக்கணும், அழுவணும், எல்லாமே இருக்கணும். அதுதான் பெரிய வாழ்க்கை. அந்த விஷயம் இந்த 3 நிமிஷ பாட்டில் 3 நிமிஷ பாட்டில் குமரன் காட்டியிருக்காங்க. அதுக்கு பெரிய வாழ்த்துக்கள். உண்மையிலேயே குறும்படம் அப்படி விஷயம் சொல்ல ஒரு 5 நிமிஷத்தில் ஒரு படத்தை சொல்லிட்டு ரொம்ப கஷ்டம். ஒரு பாட்டில் ஒரு படத்தை சொல்லிட்டு ரொம்ப கஷ்டம். ஒரு ஸ்டார்ட் இருந்து ஒரு எண்டு இருந்தது, ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் வந்துச்சு. அதே மாதிரி இதுக்கு மியூசிக் கொடுத்த அந்த மியூசிக் ஐயாவுக்கு பெரிய வாழ்த்துக்கள். உண்மையிலே பெரிய வாழ்க்கை இருக்குது அவங்களுக்கு, நல்ல லிரிக் உண்மையிலே. அதே மாதிரி டிஓபி ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க. முதல் விஷயம் என்னென்னா, இது எல்லாமே யூத்தாக இருக்குது. நாங்கள் மட்டும் தான் ஓல்டாக இருக்கேன், சாரி நான் மட்டும் தான் ஓல்டாக இருக்கேன். நாங்கள் சார் உங்களை சேர்த்துட்டேன் சார், மன்னிச்சிடுங்க சார். இல்லை சார், தெரியுமா, ஒத்துக்கிட்டமா, நல்லா பேசுகிறமா தங்கச்சிமா, நான் ஒத்துக்கிட்டேன், அப்பயே ஒத்துக்கிட்டேன். தங்கச்சிமா நீ சூப்பர், நான் தான் சொல்லிட்டேன், அப்பவே அங்கேயே பாராட்டு தெரிவிச்சிடுறேன். இந்த டீமுக்கு பெரிய வாழ்த்துக்கள். குமரனுடைய எனக்கு என்ன அப்படின்னா, என்ன உறவு அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் எப்போ அவன் ஷார்ட் அப்படின்னு சொல்லி ஆக்ஷன் சொல்லுறது எனக்கு தான் முதல்ல சொன்னான். மாற்றம்னு ஒரு குறும்படம் எடுக்க சொல்ல கல்லூரியில் வந்து நான் கிளாஸ் எடுக்க போவேன். அப்போது நான் என்னோடய வேலையை அதுதான். எல்லா கல்லூரிக்கும் போய் பர்சனல் டெவலப்மெண்ட் எடுப்பேன், அப்படின்னா ஸ்கில் டெவலப்மெண்ட் கிளாஸ் எடுப்பேன். எம்சிசியில் நான் கிளாஸ் எடுக்க போதில் கிடச்ச ஒரு பெரிய முத்து தான் அது. அப்போ அது தெரியாது அவனுக்கு எப்படி இருக்கான்னு. நான் நிறைய மோட்டிவேட் பண்ணுவேன் எல்லா மக்களையுமே. எல்லாருமே சாதிக்க பிறந்திருக்கும், யாராலும் முடியாத விஷயமே கிடையாது. எல்லாரும் சினிமாக்குள்ள வர சொல்ல, ஐயோ நான் எப்படி போய் ஹீரோ நடிப்பேன், என்னால் முடியுமா, நான் வில்லனாக வர முடியுமா, என்ன நடிக்க முடியும். ஒரு வில்லனாக நடிக்க சொல்ல, ஒரு ஹீரோவை நடிக்க சொல்ல நம்மளாம் நடிக்க முடியாது என்ன. முயற்சி தான் ஒரு விஷயம். அந்த முயற்சி குமரன்கிட்ட நிறைய இருந்து. குமரனுடைய அப்பா தாய் தகப்பன் யாருன்னு பார்த்தீங்கன்னா பூ கட்டுற வேலை பார்க்குறவங்க. இதுதான் பெரிய விஷயமே. இதுக்கு நல்லாவே கை தட்டலாம் குமரனுக்களை அப்பா அம்மாக்காக. அவனை இவன் என்ன பண்ணுவோம், கல்லூரி முடிச்சுட்டு திருப்பியும் போய் அவங்க அப்பா அம்மாவுக்கு வேலை பார்ப்பாங்க. அந்த பூ கட்டி கொடுத்து எல்லா பூ எடுத்து கொடுத்துட்டு அப்படி சம்பாரித்து படித்த தம்பி தான் அவன். அவனுடைய தம்பின்னு சொல்கிறதுக்கு பெரிய சந்தோஷம் எனக்கு ஒரு படத்துக்கு டைரக்டராக மாறி இருக்கா, எவ்வளோ பெரிய சந்தோஷம். இந்த சந்தோஷம் என் வாழ்நாள் மறக்கவே முடியாது. எனக்கு முதல் கதை சொல்ல, ரெண்டாவது கதை சொல்ல நான் சொன்னேன், அண்ணா இதான் ஸ்கிரிப்ட், இதில் ஒரு கதாபாத்திரம் இருக்கணும், அப்படி தான் இருக்கும் அப்படின்னு. சரி தம்பியா, பாட்டுற தம்பியா, என்னோட வாயில் எப்போதும் பண்ணுற தம்பியா, வரேன் தம்பியா, அப்படி தான் வரும். எப்போதும் வரமாட்டேன், பண்ண மாட்டேன், சொல்ல மாட்டேன். அதே பழக்கம் தான் அவங்ககிட்ட இருக்கும் எப்போதுமே. முயற்சி திருமணையாக்கும். முயற்சி எப்போதும் தோற்று போகாது. அதனால் முயற்சி என்பது அவங்ககிட்ட நிறைய இருக்குது. உங்களுடைய வாழ்த்துக்களும் உங்களோட பாராட்டுகளும் தம்பிக்கு தெரிய வைங்க. உங்களோட எனர்ஜி தான் தம்பியை வாழ்க்கையை பெருசாக கொண்டு வரும், இந்த டீமை பெருசாக கொண்டு வரும். யார் மனசையாவது நான் புண்படுத்துற மாதிரி பேசியிருந்தா தயவு செய்து மன்னிச்சிருங்க. வாழ்க வளமுடன். நன்றி. தம்பி குமரா, அசத்திட்டப்பா.
அதாவது குமரனை வந்து நான் ஒரு படத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டராக பார்த்தேன். அவர் பார்த்ததுலேருந்து அப்பப்போ வருவார், நிறைய பேசுவார். ரொம்ப வருஷமாக நான் இது பண்ணியிருக்கேன் அது பண்ணியிருக்கேன்னு சொல்லுவார், கதையை சொல்லுவார். எப்பயுமே ஒரு எனர்ஜி இருக்கும், எப்பயுமே தோழ மாட்டார். அதில் சார் அது ஒர்க் அவுட் ஆகலை சார், அது அடுத்து இன்னொன்று பார்க்குறேன் சார், இன்னொரு ப்ரொடியூசரை பார்க்குறேன் சார். அந்த எனர்ஜி இருந்துக்கிட்டே இருக்கும், அப்டேட் இருந்துக்கிட்டே இருக்கும். திடீர்னு வந்து சார் இது மாதிரி ஒரு ஆல்பம் ஒன்று பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னேன். இது அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம் சார், நீயே பண்ணியா நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் முடிஞ்சிட்டு சார் நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்க்கணும், பார்த்துட்டு சொல்லணும், எதுவாக இருந்தாலும் ஓப்பனாக சொல்லிவிடுவீங்க, அதே மாதிரி சொல்லுங்கள் சார், நல்லதாக 4 வார்த்தை சொல்லுங்கள் சார். அப்படிலாம் சொல்ல முடியாது, நல்லா இருந்தால் நல்லா இருக்குதுன்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். பட் இங்கே இந்த ஹோல் டீம் டிட் வெரி வெல். இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை நான். ஆல்பம் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு தோணுறதெல்லாம் என் வயசுக்குன்னு நினைக்கிறேன். கச்சா முச்சோம் இந்த பாட்டு கீட்டெல்லாம் பாடிக்கிட்டேன் அப்படின்னு நமக்கு கேள்விப்பட்டிருக்கோம். இது ஒரு ஹோல்சம் மூவி பார்த்த மாதிரி இருந்தது. டிஓபி சரி, மியூசிக் சரி, ஆக்டர்ஸ் சரி, எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. இது வந்து சும்மா ஒரு பாட்டுன்ற மாதிரி என்னால் பார்க்க முடியல, ஒரு படம் பார்த்த திருப்தி இருந்தது. அதுவும் அந்த ஆர்டர், அந்த ஸ்க்ரீன் பிளே ஆர்டர் மாதிரி இருந்தது, அது ரொம்ப நல்லா இருந்தது. முதல்ல அந்த லவ், அதுக்கப்புறம் திடீர்னு அவங்க படுத்துட்டு இருக்கிறது, அழகிறது, என்னடா அதுன்னு போது அதுக்கப்புறம் ரிவீல் பண்ணது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதாவது ஒரு படம் பார்த்த திருப்தி இருந்தது. இது வந்து இந்த டீமுக்கு கிடைச்ச வெற்றி. இதை ஒரு ப்ரொடியூசருக்கு முதல்ல தேங்க்ஸ் சொல்லணும், தைரியமாக எடுத்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க. வெரி ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் இங்கே மேடையில் இருக்கிற இவங்கள சத்தியமாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பண்றான் சார், மைங்கோபி சார், ஆடவரன் சார், ப்ரொடியூசர் இளையா சார், அப்புறம் சுஜாதா மேம், இவங்களாம் என் ஃப்ரெண்ட்ஸ் தான். மோகன், நிஷாங்கல், பிரஜன்லாம் நாங்களாம் ஒரு டீம் ஆக்சுவலி பதவியாளர்பேட்டையில். இதுக்கு ஃபஸ்ட்டு ரொம்ப நன்றி சார், எங்களை மதித்து வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் பத்திரிகை நண்பர்கள், இங்கே வந்திருக்கிற என்னுடைய நண்பர்கள் நிறைய பேர், இங்கே பாதி பேர் எனக்கு நான் பார்க்கக்கூட இல்லை, ரொம்ப சாரி. ஆனால் எனக்காக நீங்கள் வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது, அதில் ரொம்ப சந்தோஷம். எனக்காக மட்டும் இல்லை, எங்களுக்காக வந்திருக்கீங்க. இந்த ஆல்பம் வந்து ரொம்ப சாதாரணமாக தான் நாங்கள் உருவாச்சு. இது எப்படின்னா விளையாட்டாக பேசியிருந்தோம். நான், பிரஜன், ரிக்ஸ், குமரன்லாம் பேசும்போது இந்த ஒரு இன்சிடென்ட் வந்து ஃபஸ்ட்டு குமரன் தான் சொன்னார். இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது, ஒரு கேர்ளுக்கு வந்து ஒரு முதுகு தண்டு உடஞ்சும் அதுக்கப்புறமா அவங்களுடைய லவ் வந்து கண்டினியூ ஆச்சு, அவங்க கல்யாணம் பண்ணி வாழ்ந்துருக்காங்கன்ற மாதிரி விஷயத்த சொன்னார். அது கேட்கும்போது ரொம்ப எங்களுக்கு ஒரு மாதிரி வருத்தம் இருந்தது. அந்த இடத்துல நம்ம ரிக்ஸ் வந்து அழுதே போயிட்டார் ரொம்ப, அந்த ஃபீலை கேட்டு. கண்டிப்பாக இந்த ஆல்பத்தை வந்து நான் தான் பண்ணுவேன் அப்படின்னு குமரன்ட்ட உடனே எனக்கு நைட்டே பேசிட்டாரு. அப்போது டக்குன்னு ஒரு 2 நாளில் இந்த முடிவுக்கு வந்துச்சு இந்த விஷயம். எனக்கு வந்து என்ன ரொம்ப சந்தோஷம்னா, இல்லை மியூசிக் பண்ணது மட்டும் இல்லாமல் லிரிக்கும் நான் தான் எழுதியிருக்கேன். இது எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். இது வந்து ரொம்ப இந்த லிரிக் நான் எழுதுறது பெரிய எக்ஸ்பீரியன்ஸு. நமக்கு இந்த ஜல்லிக்கட்டு ப்ரொட்டஸ்ட் வந்து பயங்கரமாக போயிட்டு இருந்தது தெரியுங்களா, இந்த சென்னை தமிழ்நாடு பரபரப்பாக இருந்தது. அப்போ மெரினா பீச்சில் வந்து நான் உட்காந்துட்டு எல்லாரும் வேண்டும் வேண்டும் ஜல்லிக்கட்டு வேண்டும் அங்கே சொல்லியிருக்காங்க. நான் இந்த இடத்துல ஓரமாக உட்காந்து இரு உயிர் இடம் மாறும்னு லிரிக் எழுதியிருந்தேன். ஆக்சுவலாக அந்த உணர்வு போகிற இடத்துக்கு தான் நான் போனேன். அதுக்கப்புறம் மனசு குத்தராக இருந்தது, அப்படியே தள்ளி தனியாக பீச்சுக்கு உள்ளே வந்துட்டேன்னா அங்கே பீச்சில் உட்காந்து நான் எழுதின லிரிக் தான் இந்த பல்லவி, இந்த பாட்டோட பல்லவி. அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இமீடியட்டாக அந்த சரணம் முடிச்சு ஒரே நல்ல டியூன் முடித்தோம். கேட்டிருப்பீங்க, இரு உயிர் இடம் மாறும் ஒரு காதலின் புது பயணம், இதயத்தில் ஒரு இதை இறுக்கம், அதில் புரிந்திடும் விதம் அதிசயம்னு. காதல்னாலே அதுதான், 2 உயிர் இடம் மாறுறது தான் காதல். அது எப்படி புது பயணமாக மாறுதுன்னா இப்படி நீங்கள் பார்த்த அந்த விஷுவல் தான். வெறும் காதல் மட்டும், காதலுக்கு காதல் இல்லை, காதலுக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்குது, அது எப்படி வேணாலும் இருக்கலாம். அந்த வாழ்க்கையை சமாளித்து வாழ்கிறது தான் காதல். அந்த காதலை தான் இந்த ஆல்பம் பிரதிபலிச்சிருக்கு. ரொம்ப அழகாக குமரன் இதை பண்ணியிருக்காரு. அண்ட் ரிக்ஸ் அண்ட் பார்வதி 2 பேருமே நியூ கமர், அவங்க ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு கைத்தட்டை நீங்கள் கொடுக்கலாம். குமரன் வந்து சொல்லணும்னா, அவர் வந்து எனக்கு இந்த அறிமுகமாக முன்னாடி அவர் சில ஷார்ட் ஃபிலிம்லாம் பண்ணியிருந்தார். அவர் ஒரு ஷார்ட் ஃபிலிமில் கிட்டத்தட்ட ஒரு 9 அவார்ட்ஸ் கிட்ட வாங்கியிருக்காரு அவர். ஸோ அதில் ரொம்ப சந்தோஷம், இன்டர்நேஷ்னல் அவார்டு வாங்கியிருக்காரு. அந்த அறிமுகம் தான் எங்களுக்கு பிரஜன், நாங்கள் எல்லோரும் இந்த ஒரு டீமில். ஸோ இந்த ஆல்பம் இவ்வளோ பெரிய அளவுக்கு வந்துருக்கு. இந்த பாட்டெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த பாட்டை இன்னும் பெருசாக ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். சந்தோஷம், எல்லோரும் வந்து ரொம்ப சந்தோஷம். பத்திரிகை நண்பர்களும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ எவ்ரிவன். தேங்க்யூ. ஏன்னா என்ன மாதிரி சின்ன டைரக்டர்லாம் இங்கே கொண்டு வந்து நிற்க வச்சது நீங்கள் தான். பெரிய வணக்கம்.
எந்த ஒரு கண்டென்ட் இன்னும் கொஞ்சம் இருந்தால் நல்லாயிருக்கும் நமக்கு தோணுதோ அதுதான் சக்ஸஸ். இது பார்க்குறப்ப அப்படி தான் இருந்தது. ரொம்ப சின்னதாக பண்ணிட்டீங்க, 3.5 மினிட்ஸில் ஒரு 5 மினிட்ஸ் பண்ணிடலாம்னு தோணுச்சு. உண்மையிலே அதுதான் சக்ஸஸ் டைரக்டர் சார். எனக்கு பழைய ஞாபகம்லாம் வருது. இங்கே தான் நாங்களும் ஆடியோ லான்ச் பண்ணோம், அதே டீம், ஆங்கர் தியா கூட அப்படியே பிடிச்சி போட்டோம், அதே ஹோஸ்ட். ஸோ 1.5 இயர்ஸ் பேக் நாங்கள் ஆடியோ லான்ச் பண்ணோம் இந்த இடத்துல. ஸோ அதெல்லாம் ஞாபகம் வருது. குமரன் எனக்கு இப்போ தான் ஒரு 3-4 வாட்டி மீட் பண்ணியிருக்கேன். குமரன் இப்போ தான் பேசிகிட்டு இருக்கேன். பட் தெரியாது இவ்வளோ ஒரு கௌதம் மேனன் லெவலுக்கு ஃபீல் பண்ணுவார், இப்படிலாம் எடுப்பாருன்னு தெரியாது. ரொம்ப நல்லா இருந்தது. அந்த கேமராமேன் என்னோடய ஃப்ரெண்டு அரவிந்த் சிங்கோட அசிஸ்டண்ட்னு கேள்விப்பட்டேன். அரவிந்த் சிங் வந்து டிமாண்டி காலனி அந்த படம் பண்ண நிரூபிச்சிட்டிங்க, அவர் கூட ஒர்க் பண்ண அப்படின்னு சொல்லி. ரொம்ப அழகாக இருந்தது லைட்டிங், ஃப்ரேம்ஸ் எல்லாமே. மியூசிக் டைரக்டர் ஜுபின், பழைய வண்ணாரப்பட்ட ஜுபின் சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் தியா. அந்த அடையாளம் தான் நாங்கள் எங்களுக்கு கிடைச்ச வெற்றியோட சக்ஸஸ். அப்படி சொல்கிறப்போ கேட்குறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 2 ஒன்றத்தான் நினைக்கையில் காத்திருந்த பொண்ணா இவ்வளோ பெரிய ஹிட்டுன்னு வெளியே இருந்து பார்த்துருப்பீங்க நிச்சயமாக. படம் தான் கொஞ்சம் சீஃப் மினிஸ்டரோட டிமைஸ்னால வரதா புயலால் கொஞ்சம் தேட்டர்கள் சரியாக எங்களுக்கு அந்த அந்த சப்போர்ட் கிடைக்கல தேட்டர்களில். பட் ஒரு நாளைக்கு ஒரு 10 பேர் தான் டிவிடியில் படம் பார்த்துட்டு இப்போவும் பேசினாங்க என்கிட்டயும் ஜூபின்கிட்டையும். ஸோ அப்பவும் கேட்டிருந்தேன், இப்பவும் கேட்குறேன். ப்ரொடியூசர் கவுன்சிலில் இந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டராக வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறவங்க, சின்ன சின்ன டீமை சப்போர்ட் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. ஸோ நீங்கள் தான் வந்து இந்த ஆன்லைன் பிஸ்னஸையும் டிவிடி பிஸ்னஸையும் அஃபிஷியல் பிஸ்னஸாக மாற்றி கொடுக்கணும். அங்கே இருக்க 2 படம் சில்லோஜி பள்ளி கொடுத்த பொன்ராம் சார்கிட்ட நான் அந்த ரெக்வஸ்ட் கேட்டுக்கிறேன். சார் உங்களாலும் எங்கே முடியுமோ அந்த விஷயத்தை கொஞ்சம் கொண்டு போங்க சார். ஏன்னா அப்போ தான் இந்த நாங்கள் ஒரு 1.5 crore பட்ஜெட்டில் படம் எடுக்கிறவங்களாம் திரும்ப படம் எடுக்க முடியும். ஸோ நீங்களாம் எல்லாம் சேர்ந்து அதை சப்போர்ட் பண்ணோம் சார். ஆன்லைன் பிஸ்னஸையும் இந்த மாதிரி பண்ணுற ஆல்பம்லாம் சார் சொன்ன மாதிரி தான். நானும் ஒரு 15 இயர்ஸ் முன்னே நிறைய கானா ஆல்பம் கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ தான் இந்த மாதிரி ஆல்பம்லாம் நிறைய திரும்பி பண்ண ஆரம்பிக்கிறாங்க யூடியூப்பில் யங்ஸ்டர்ஸ். ஏன்னா அவங்களுக்கு கிடைக்கிற சான்ஸ் யூடியூப் தான். எப்படியாவது அவங்க குவாலிட்டியை காட்டி அடுத்த லெவல் போயிடணுன்றதுக்காக திருப்பி இந்த விஷயம் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு ஆல்பம்க்கு இவ்வளோ பெரிய லான்ச்சு சத்தியமாக யாரும் நினைக்க கூட முடியாது. ரொம்ப கிஃப்டட் குமரன். அதே மேடையிலே அனௌன்ஸ் ஆகிருக்காரு டேரக்டர்னு. பிகினிங்கே செம்ம குமரன். அப்படியே இதே ஃபாலோ பண்ணி அப்படியே கூப்பிட்டு போயிடுங்க, அடுத்த லெவல் போயிடுவான் பெருசாக. அண்டு வேறு என்ன சொல்கிறது, ஆர்டிஸ்ட்டு எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். என்னோடய ஹீரோ பிரஜன் இங்கேயும் ஹீரோவாகவே இருக்கார், அதில் ரொம்ப சந்தோஷம். நானும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் சொல்லிக்கிறேன். நானும் ஜுபினும் நாங்களும் ஒரு ஆல்பம் பண்ணுறோம் விமன் ஹராஸ்மெண்ட் அவேர்னஸ்க்காக. அதை நாளைக்கு நாங்கள் அந்த டியூன் ரிலீஸ் பண்ணுறோம் லிரிக் கான்டெஸ்ட்டுக்காக. ஸோ ஜுபின் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அண்ட் நியூ கமர்ஸ் வந்து ஜுபின் அப்ரோச் பண்ணி, ஜுபின் ரொம்ப குவாலிட்டியான ஒரு மியூசிஷியன், ரொம்ப குவாலிட்டி மியூசிக் தெரிஞ்ச ஒரு மியூசிஷியன். பார்த்துருப்பீங்க, ஒரு ஆல்பம்க்கு ஒர்க் பண்ண மாதிரி ஒர்க் பண்ணியிருக்காரு. ஒரு பெரிய ஹீரோவோட ஒரு மெலடி சாங் அதெல்லாம் விட நல்லாவே இருக்குது. இப்போ ரீசெண்டாக வந்த ஹீரோ பெரியர்கள் பாட்டை விட இந்த பாட்டு நல்லா இருக்குது கேட்க. ஸோ நியூ கமர்ஸ் கிட்ட நான் அதை ரெக்வஸ்ட்டாக வச்சுக்கிறேன். ஜுபின் மாதிரி ஆளுங்களாம் இன்னும் லைம் லைட்டுக்கு வராமல் அவங்க குவாலிட்டிக்கு டிசர்வ்ட் இல்லாத வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களாம் வந்து தான் ஜுபின் மாதிரி ஆட்களுக்கெல்லாம் சான்ஸ் தரணும். இல்லையா சார், ரொம்ப தேங்க்ஸ். இந்த மாதிரி ஒரு மேடையில் இந்த மாதிரி இதை விட ஒரு பெரிய வாழ்த்து இந்த மேடை கிடைக்காது. ஸோ உங்களுக்கும் படம் ரிலீஸ் பண்ணதுக்கு இந்த மேடை யூஸ் பண்ணி நான் நன்றி தெரிவித்து இந்த விஷயத்துக்காகவும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். வந்த க்ரௌட் அத்தனை பேருக்கும், உங்களை தேங்க் பண்ண அத்தனை பேருக்கும் என்னோட சார்பில் நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். ப்ளஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு இது ஆக்சுவலாக வந்து ஆல்ரெடி பழைய வண்ணாரப்பேட்டை எங்கள் டீமுக்கு வந்து இந்த இடம் வந்து ரொம்ப ஃபேவரட்டான இடம். முன்னாடி நிறைய ப்ரெஸ் மீட் பண்ணியிருக்கோம், 2 தடவை ஆடியோ லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்ப ஃபேவரட்டான இடம். ப்ளஸ் சேம் ஜூபின் ஆக்சுவலாக கெஸ்ட் அப்படின்னு இல்லை, ஜூபின் பண்ணுறாரு அப்படின்னு தெரிஞ்சதால் கன்ஃபார்மாக நான் வந்திருப்பேன். ஜூபின் பற்றி நிறைய சொல்லலாம். அவரோட லவ்லையும் அவருக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ், எல்லாத்துலேயுமே அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இவங்க பார்த்துருப்பீங்க, நீங்கள் சொல்லிப்பீங்க இந்த மாதிரி ஒரு லவ் இருக்கும் அப்படின்ட்டு விலைக்கு இருப்பார். ஸோ சேம் பழைய வண்ணாரப்பேட்டையிலும் அந்த மாதிரி நிறைய லவ் அவர் சொல்லியிருக்காரு. ஸோ என்னோடய ஃபேவரட் அவர் ஜூபின். மியூசிக் ஸோ விஷுவல்ஸ் எல்லாமே ரொம்பவும் சூப்பராக இருக்குது. குமரன், கங்க்ராட்ஸ். உங்கள் மூவியோட அந்த மேக்கிங், அந்த ஸ்க்ரீன் ப்ளே, அந்த இது சேஞ்ச் ஆகுது எல்லாமே ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ 3.5 minutes வந்து செகண்ட் டைம் போட்டோம் வந்து எங்களுக்கு, ஏன்னா ரிப்பீட்டடாக போட்டுருந்தீங்க நீங்கள். ஸோ
சாங் முடிஞ்சு திருப்பி அதே சாங் திருப்பி உடனே ப்ளே ஆச்சு. ஸோ 2 வாட்டியுமே இன்ட்ரெஸ்டிங்காகவே இருந்தது. இப்போ சேம் அந்த என்ன ஃபீல் இருந்ததோ அதே செகண்ட் டைம் பார்க்கும்போது அதே ஃபீல் இருந்தது உடனே பார்க்கும்போதும். ஸோ கங்க்ராட்ஸ் அண்ட் ஒண்டர்ஃபுல் டீம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாமே சின்ன டீம் சொல்கிறாங்க, பட் இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்கீங்க. ஸோ சாங் ஒரு எப்பவுமே ஹீரோவுக்கு தான் பெரிய லான்ச் இருக்கும், இப்போ டேரக்டருக்கு பெரிய லான்ச் இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு நிறைய எதிர்பார்ப்பு ஆகிடும்னு நினைக்கிறேன். ஸோ பாருங்கள், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். படம் பார்த்தோம், நீங்களும் பார்த்தீங்கன்னு நினைக்கிறேன். படம்னு சொன்னால் தான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அது கரெக்டு தானே? சொல்லாமா படம்னு? நல்லா இருக்குது, நல்ல ஃபீலிங்கு. ஒரு காதலின் புது பயணம், கரெக்டான தலைப்பு கொடுத்துருக்காங்க. பார்த்தேன் குமரனோட விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒரு 2 மந்த் தான் என் கூட ட்ராவல் ஆகிட்டு இருக்காரு குமரன். அனாமிகா பிக்சர்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன், பழைய வண்ணாரப்பேட்டை நாங்கள் தான் ரிலீஸ் பண்ணோம். அந்த ஆடியோ லான்ச்லேயே நாங்கள் ஒரு விஷயத்த சொன்னோம், நாங்கள் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி ஆரம்பிச்சிருக்கோம், கண்டிப்பாக கூடிய விரைவில் ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிப்போம், கண்டிப்பாக படம் நிறையா பண்ணுவோம் அப்படின்னு சொன்னோம். கூடிய விரைவில் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஹன்சிகா என்டர்டைன்மெண்ட்னு உருவாக போது குமரன் தான் நம்ம படம் பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு படம் பண்ணுறாங்க. அது யார் ஹீரோன்னு ஒன்று அடுத்த டவுட் வரும். எங்களோட ஹீரோ தான், நம்ம பிரஜன் தான் ஹீரோ. மியூசிக் டைரக்டர் ஜுபின் அண்ட் தென் நம்ம அவர் டீம் எல்லாருமே, நம்ம நிசாந்த், மோகன் எல்லாருமே உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டோட எல்லாருமே ஸ்டாண்ட் பண்ணியிருக்கேன். எல்லாரோட சப்போர்ட்டோட ஹன்சிகா என்டர்டைன்மெண்ட் ஒரு புது கம்பெனி கூடிய விரைவில் உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணப்படும். அதில் இந்த ஃபஸ்ட்டு படத்தை நாங்கள் சிறப்பாக எடுத்து மிகப்பெரிய வெற்றியை கொடுப்போம்னு சொல்லி இந்த தருணத்தில் சொல்கிறது ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட எல்லா ப்ரெசன்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இது மாதிரி எங்கள் ப்ரொடக்ஷன்லேருந்து எங்கள் டிஸ்ட்ரிபியூஷன்லேருந்து வர எல்லா படத்துக்கும் சப்போர்ட் பண்ணுவீங்கிற நம்பிக்கையோட பண்ணணும். ஏன்னா இளம் கலைஞர்கள் எல்லாரும் வளர்ந்து வரணும். இப்போ இங்கே வந்த எல்லாருக்கும் மறுக்கணும் ஒரு நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பொதுவாக டெக்னீஷியன்ஸ் எல்லாம் பிஹைண்ட் த ஸ்க்ரீன் தான் சொல்லுவாங்க, உட்காரதும் அப்படி தான். நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ஆல்பம் பற்றி பேசும்போது லுக் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். லொக்கேஷன் பார்க்குறதுலேருந்து இந்த மாதிரி தான் இருக்கணும், இந்த கலரில் தான் இருக்கணும், இந்த ஃபீல்டில் தான் இருக்கணும், அடிப்பட்ட பிறகு இந்த மாதிரி இருக்கணும், அடிப்படுறதுக்கு முன்னாடி இருக்கணும், எல்லாமே ஃபீல் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணி எல்லாமே டிசைட் பண்ணி தான் ஒர்க் பண்ணோம். அதே மாதிரி வந்திருக்குன்னு நினைக்கிறேன், எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்ன பேசுறதுன்னு தெரியல, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. டேரக்டர் கமிட்டாக இருக்கார், மறந்துடாதீங்க டேரக்டர் சார். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் த ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. தேங்க்ஸ் தான் சொல்லணும் குமரனுக்கு, வேறு என்ன சொல்கிறது. வேறு யார்கிட்டையும் எப்படி பழகுறான்னு தெரியாது. என்கிட்ட வந்து நல்லா ஓப்பனாக சஜஷன் கேட்கக்கூடிய ஒரு டைரக்டர்னா குமரன் தான். அவனை ரொம்ப ஓப்பனாக கலாய்க்கக்கூடிய ஒரே ஆள்னா நான் மட்டும்தான். அதை நான் பெருமையாக சொல்லிப்பேன். என்கிட்ட பேச்சு கொடுக்கறதுக்கே பயப்படுவான். மற்றபடி இந்த ஃபுட்டேஜ் வந்து கொடுத்தோன்னே பார்த்துட்டு நான் சொன்னேன், கண்டிப்பாக இந்த ஆல்பம் வந்து கண்டிப்பாக ஹிட் ஆகும்டா, விஷுவலாக ஒரு ட்ரீட். ஏன்னா ஒரு ஷார்ட் ஃபிலிமுக்கு ஒரு ஆல்பம்க்குலாம் யாரும் அலெக்ஸா கேமரா எடுத்து ஷூட் பண்ண மாட்டாங்க. கண்டிப்பாக குவாலிட்டி கொடுக்கணுன்ற ஒரு இதனால தான் அலெக்ஸா, அதுக்கப்புறம் மிக்சிங் பண்ணுற இடம் எல்லாமே பார்த்திங்கன்னா பெரிய பெரிய இடம், படத்துக்கு பண்ணுற இடத்துல தான் எல்லாமே பண்ணியிருக்காங்க. நல்ல ஹிட்டாகவும் நான் வாழ்த்துறேன். வணக்கம். ஐ ஷுட் தேங்க் ஆல் ஆஃப் யூ ஹியர் ஃபார் திஸ் கேதரிங். ரொம்ப சந்தோஷம். நான் கூப்பிட்டும் எங்கள் க்ரூ கூப்பிட்டும் நிறைய பேர் வந்திருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் கமிங் ஹியர். அண்ட் ஐ ஷுட் தேங்க் ஆல் த மீடியா ஃப்ரெட்டர்னிட்டி ஃபர்ஸ்ட் ஃபார் யர் சப்போர்ட். ஒரு ஆல்பத்துக்கும் வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்கிறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. குமரன் அவரை பற்றி சொல்லி ஆகணும். குமரன் வந்து ஒரு ஆல்பமே வந்து ஒரு படம் ரேஞ்சுக்கு இப்போது கொடுத்துருக்காருன்னா, இந்த அடுத்தது படம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அண்ட் ஐ ஷுட் தேங்க் குமரன், மியூசிக் டைரக்டர் ஜுபின் அண்ட் ரெக்ஸ் ஃபார் த வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஐ எம் பார்ட் ஆஃப் திஸ். அண்ட் ஐ ஷுட் தேங்க் ஆல் த சீஃப் கெஸ்ட் டுடே. ரொம்ப சந்தோஷம் சார் நீங்களாம் வந்ததுக்கு. அண்ட் ஒரு யங்கஸ்ட் க்ரூவை வந்து நீங்கள் என்கரேஜ் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் ஹியர். அண்ட் நம்ம டிஓபி அர்ஜுன் பேசவே மாட்டார், ஆனால் வேலையில் பயங்கர ஒரு எந்தூசியாஸ்டிக்காக எனர்ஜெட்டிக்காக இருப்பார். அவர் கேமரா வந்து வேலை செய்கிறத விட யோசிச்சுட்டே இருப்பார். ஒவ்வொரு ஷாட்டுக்குமே ரொம்ப பிளான் பண்ணி எடுத்தார். அண்ட் மியூசிக் தான் வந்து இந்த பாட்டோட ரொம்ப பெரிய ப்ளஸ்ன்னு சொல்லலாம். ஜுபின் அவரோட லிரிக்ஸும் சரி, அவரோட மியூசிக்கும் சரி, அண்ட் சைந்தவியோட வாய்ஸும் சரி, இட்ஸ் பீன் அ கிரேட் மியூசிக் ஃப்ரம் யுவர் சைட். தேங்க்யூ ஸோ மச் ஜுபின். அண்ட் குமரன் ஒவ்வொரு விஷயமும் பிளான் பண்ணி தான் அவர்
நகுத்துவார். அடுத்த ஒரு கான்செப்ட் எடுத்தாருன்னா அது முடிக்காமல் அடுத்தது போக மாட்டார். அவ்வளோ பிளானிங், இவ்வளோ யங் டைரக்டருக்கு இவ்வளோ பிளானிங் இருக்கும்னு தெரியாது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட். அண்ட் ரெக்ஸ், மை கோ ஆக்டர், ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கணும், எல்லாரும் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாரு. நான் மட்டும் இல்லை, செட்டில் எல்லாரும் கம்ஃபர்டபுளாக இருக்காங்களா அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பாரு. ஸோ ஐ ஷுட் தேங்க் ஹிம் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் இந்த எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ், என்ன பேசுறதுன்னு தெரில. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இங்கே வந்ததுக்கு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் மீடியா. உங்களோட ஒவ்வொருத்தரோட சப்போர்ட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்கள் ஒவ்வொருத்தரோட வாலில் நீங்கள் போய் இதை போஸ்ட் பண்ணாலே போதும்னு நினைக்கிறேன். இது போய் ஷேர் ஆகும், நிறைய பேத்துக்கு போய் ரீச் ஆகும். இது படம் கிடையாது, போய் ரீச் ஆகிறதுக்கு உங்களோட சப்போர்ட்லாம் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். அண்ட் ரெக்ஸோட அம்மா அப்பா, தேங்க்யூ ஸோ மச். நான் இந்த ஆல்பத்துக்கு பண்ண முதல் காரணம் வந்து எங்கள் அப்பா அம்மாவோட சப்போர்ட் அண்ட் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் மஞ்சுவோட சப்போர்ட். இல்லைனா கண்டிப்பாக நான் இதை பண்ணியிருக்க மாட்டேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஐ ஷுட் தேங்க் ஆல் ஆஃப் யூ ஹியர். ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். இதே மாதிரி யங் டீம் எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய ஃப்ரெஷர்ஸ் இண்டஸ்ட்ரிக்கு கொண்டு வாங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் இட். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். இந்த ஒரு சின்ன டீமுக்கு இவ்வளோ பெரிய சீஃப் கெஸ்ட் வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உண்மையிலே. அதுவும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க, அதோட ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன பேசுகிறேன்னு தெரியல, எல்லாத்தையும் அவங்க பேசி முடிச்சிட்டாங்க. நான் திரும்பி பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை. இது எல்லாத்துக்கும் முக்கிய காரணம் குமரண்ணன். சாருன்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா நீங்கள் என்னோடய அண்ணன், சரிங்களா? அவர் இல்லைன்னா இந்த ஆல்பம் ஒன்றுமே இல்லை. ஜூபின் சார் சொன்ன மாதிரி ஒரு தடவை கான்செப்ட் சொல்கிறப்ப என்னை அறியாமல் அழுதுட்டு அப்போ தான் யோசித்தேன், என்னப்பா உலகத்தில் என்ன லவ் பண்ணுறாங்க, இதெல்லாம் இதான் லவ் அப்படின்னு யோசித்தேன். இப்போ அந்த கான்செப்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சி போய் தான் அவர்கிட்ட நான் தான் கண்டிப்பாக பண்ணுவேன் இந்த கான்செப்ட்னு சொல்லி ஆரம்பித்தேன். ஸோ தேங்க்யூ குமரன். நீங்கள் உண்மையிலே ஃபஸ்ட்டு படம் மட்டும் இல்லை, எல்லா படமும் படிப்படியாக முன்னேறி பெரிய ஆளாக வர வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் இந்த ஆல்பம் முக்கியமாக இந்த அளவுக்கு வரும்னு எதிர்பார்க்கவே இல்லை. நான் ஒவ்வொரு ஸ்டெப்பும் எனக்கு மோட்டிவேஷனாக இருந்தது ஜூபின் சாரோட மியூசிக் மட்டும்தான். நான் ஒவ்வொரு ஸ்டெப்பும் எடுக்கும் போதும் அவரோட மியூசிக் ஒரு தடவை கேட்பேன், சரி ஓகே இது செலவு பண்ணலாம், என்ன ஆகிடப்போகுது, சாங் இவ்வளோ குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க, நான் இது கூட பண்ணலன்னா இந்த சாங்கை வெளியில் எடுத்துகிட்டு வர முடியாது அப்படின்னு நினச்சதுனால தான் இந்த சாங் இந்த அளவுக்கு இந்த மேடையில் எல்லாருக்குமே சான்ஸ் கிடைக்காதுன்னு நம்புகிறேன். இந்த மேடை எனக்கு கொடுத்ததுன்னா அது குமரண்ணா தான். உண்மையிலே தேங்க்யூ ஸோ மச் குமரண்ணா. தேங்க்யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச். மைம் கோபி சார் சொன்ன மாதிரியே வந்து தியாக்கு எதுவும் ஃபீட் பண்ண வேணாம், எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஃபீடாகி தான் வந்திருக்கு அந்த நெட்ஒர்க்கில் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. மேடையில் அமர்ந்திருக்கும் எல்லா கெஸ்ட் விஐபி ப்ரெஸ் மீடியா எல்லாருக்குமே என்னோடய முதல் வணக்கம். எல்லாருமே ஆல்பம் பற்றி சொல்லிட்டாங்க, குமரன் பற்றி சொல்லியாச்சு. ஸோ அடுத்து என்ன சொல்கிறது, குமரன் வந்து வயோல்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்காரு. அதுக்கு 9 இன்டர்நேஷ்னல் கேட்டகரி, நார்மல் ஆல் ஓவர் இந்தியாவுக்குள்ளே எல்லா கேட்டகரியில் பெஸ்ட்டு ஸ்க்ரீன் ப்ளே, டைரக்ஷன், அதில் நடித்த ஆர்டிஸ்ட் அசோக்குக்கு பெஸ்ட் ஆக்டர் அவார்ட், அந்த குழந்தை நட்சத்திரம் அவார்டு, எல்லா கேட்டகரியில் ஒரு மனுஷன் இன்ச்சாக எல்லாத்துக்கும் அவார்டை வாங்கி 9 அவார்டு குவிச்சிருக்கிற அந்த வயோல்ன்ற ஒரு ஷார்ட் ஃபிலிமுக்கு. இது இப்போ தான் பூஸ்ட் ஆகி வெளியே வந்திருக்கு, இனிமேல் பூஸ்ட் ஆகும். ஏன்னா குமரன் எனக்கு ஒரு 1.5 வருஷமாக தெரியும். முதல்ல ஏன்னா எல்லாமே ஆல்பம் பற்றி சொல்லிட்டாங்க, நான் ரிவர்ஸ் ஆர்டரில் வரேன், அப்போ தான் நான் நோட் ஆவேன். இல்லை ஏன்னா 1.5 வருஷம் முன்னாடி கதை வந்து சொன்னார். கதை சொல்லும்போது அவர் இப்போது இளையரசன் சார் சொன்ன குமரனை வச்சு பண்ண போகிற அந்த படத்தில் நான் நெகட்டிவ் கேரக்டராக தான் என்கிட்ட வந்து கதை சொன்னார். அப்போது அந்த நெகட்டிவ் கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஹீரோவோட ஸ்ட்ராங்கான ரோல், அது சான்ஸே இல்லை. அது இப்போ நிஷாந்த் தான் பண்ண போகிறோம் அந்த கேரக்டரை. அந்த ரோலுக்காக தான் நான் வந்து ப்ரொடியூசர் தேடி நிறைய இடத்துல போய் நிறைய இடத்துல உட்காந்து நானும் குமரன் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் க்ரோத் கிடச்சிச்சு. நிறைய வாட்டி ஃபஸ்ட் காஃபி டேல மீட் பண்ணோம், கவலைப்படாதீங்க ப்ரோ நான் எப்படியே பண்ணோம். ஸோ அப்படி போய் தேடி நிறைய இடத்துல உட்காந்து கடைசியில் இன்றைக்கி இந்த ஒரு நல்ல நாள் ஏற்பட்டுச்சு. இங்கே அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு, அந்த படத்துக்கு நான் இப்போ லீடாக பண்ணுறேன்றது மிகப்பெரிய ட்விஸ்ட்டு. ரொம்ப சந்தோஷம். ஆல்பம் பற்றி சொன்னோன்னா ஆல்ரெடி ஜூபினோட மியூசிக்கில் எல்லாருக்கும் தெரியும். ஸோ ஆல்பம் எல்லாமே ஹிட்டாக இருக்குது. ஸோ இந்த யங் டீம் என்னென்னா இங்கே கெஸ்ட்டாக உட்காந்துருக்க எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்க தாண்டி நான் இந்த ஆக்சுவலாக இந்த டோட்டல் விஷயத்தை நாங்கள் எல்லாமே டீமாக தான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். நாங்கள் உட்காரவே இல்லை. இந்த ஆல்பம் எடுத்ததுலேருந்து அஞ்சப்பர் ஹோட்டல் வாசல்லேருந்து தான் இந்த விஷயம் வந்து குமரன் சொல்லியிருக்கார். நானும் ஜூபின்குள்ள ரெக்ஸு அழுதது அந்த விஷயங்கள். அப்போ ஒரு ஐடியா வந்து ரெக்ஸுக்கு ஃபீல் ஆயிருக்கு. முதல்ல நான் தேங்க் பண்ணேன்னா ரெக்ஸை நம்பி எங்களை நம்பி ரெக்ஸுக்காக நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ண அப்பா அம்மாவுக்கு மிகப்பெரிய நன்றி சத்தியமாக. ஏன்னா இந்த அளவுக்கு வந்து ஒரு குவாலிட்டியான ஒரு மியூசிக் இருக்குமோ அந்த குவாலிட்டியை வந்து கரெக்டாக கொடுக்கணுன்னா அந்த பாட்டோட விஷுவல்ஸ் இருக்கணும், நடிக்கணும்,
ஏன்னா இதுக்கு ஏகப்பட்ட செலவாயிருக்கு உங்களுக்கு இதில் அவுட்புட்டில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதையும் தாண்டி ஒரு ஆல்பம்க்கு இவ்வளோ பெரிய ஓப்பனிங் வந்திருக்கு, ப்ரெஸ் வந்திருக்கீங்க. ஸோ மீடியாவுக்கு சப்போர்ட் நிறைய இருந்திருக்கு. மேபி 1 hour உங்கள் காக்க வச்சதுக்கு நான் வந்து சாரி கேட்டுக்கிறேன். ஒரு சில விஷயங்களை டிராஃபிக்கில் அங்கங்கே கெஸ்ட்டு மாட்டிக்கிட்டாங்க, தப்பாக எடுத்துக்காதீங்க. நடித்த ரெக்ஸ் பார்வதி ஆங்கர் தான் இப்போ வந்து நிறைய எம்சிலாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ முதல்ல கேமராக்கு இப்போ தான் லான்ச் இருக்காங்க ஹீரோயினாக ஒரு ஆல்பமில். ரெக்ஸுக்கும் பல விஷயங்கள் தாண்டி நிறைய நடிச்சிருக்காரு, பல ப்ரெஷர்ஸ் இருக்குது. நடிச்சிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் மேனேஜரையோ என்ன பேமெண்ட்னே ஆச்சுன்னு அதையும் தாண்டி எல்லாம் நடித்து இதெல்லாமே கொண்டு வந்து ஸ்க்ரீனில் எதுவுமே தெரியாது. ஒரு படத்தை விட மிகப்பெரிய ஃபீலாக அவுட்புட் கொடுத்த இந்த டீமுக்கு நிச்சயமாக என் சார்பாக நீங்கள் ஒரு கைத்தட்டல் கொடுத்துருங்க நிச்சயமாக. ஸோ ஃபார்வர்ட் டு ஒர்க் வித் குமரன் என் கூட ஒர்க் பண்ணுறேன்றதை தாண்டி உண்மையாலே குமரன் கூட நான் ஒர்க் பண்ணுறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கேன். இப்படி ஒரு நல்ல டைரக்டர் கூட உண்மையாலே சொல்கிறேன். ஏன்னா பழைய வண்ணாரப்பேட்டை எவ்வளோ ஸ்ட்ரகிளாக இருக்குன்ற எல்லாருக்குமே தெரியும். 5 வருஷம் ஒரு படத்தை நாங்கள் போராடி ரிலீஸ் பண்ணுறோம். 5 வருஷமாக இருக்குது. 2 ஆடியோ லான்ச் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு வருஷம் நாங்கள் ஷூட்டிங் பண்ணோம். வருஷம் படம் ட்ராப் ஆகும். இதெல்லாம் தாண்டி வந்துட்டோம். ஆனால் இவங்களுக்கு டென்ஷனாக இருந்துச்சு இந்த ஷோ எப்படி போகணும். எனக்கும் ஒரு லைட்டாக பதட்டமாக இருந்துச்சு. பட் ஓகே, எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு ஆள் மோல்ட் பண்ணுவாங்கன்ற ஒரு விஷயம் இருக்குது. கிளியர் பிக்சர் தெரியும். இவ்வளோ மீடியா வந்திருக்கீங்க, இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கீங்க, இவ்வளோ அழகான கெஸ்ட் லீடிங் ஆக்டர்ஸ், டேரக்டர் பொன்ராம் சார் வந்திருக்காரு, ப்ரொடியூசர் மயம் கோபி, இவங்க எல்லாருமே வந்திருக்காங்க ஒரு சப்போர்ட் பண்ண தான். எல்லாருமே ஆல்பமுக்கு கனெக்டடாக இருந்தாலும் அந்த சாங்கை 2 வாட்டி பார்க்கும்போது ஆல்பத்தை தாண்டி தான் அவங்களோட பேச்சு நடந்திருக்கு. ஸோ அதிகமாக பேச விருப்பப்படல. இந்த எல்லா க்ரூக்கும் சரி, இந்த ஆர்கனைஸ் பண்ண பிஆர் ஜான் சாருக்கும், பிஹைண்ட் த ஸ்க்ரீன் ஒர்க் பண்ண ப்ரொடக்ஷன் கண்ட்ரோலர் ராம்குமார் சாருக்கும், எல்லாருக்கும், ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர், டிசைனர்ஸ் எல்லாருக்குமே சார்பாக ரொம்ப நன்றி தெரிஞ்சுக்கிறேன். ஸோ ஆல்பம் ஸ்டார்ட் மட்டும்தான். ஸோ கம் ஃபார்வர்ட் இன் லவ் தான் நாங்கள் வச்சுருக்கோம் அதோட பேரை. ஸோ அடுத்து கூட சீக்கிரம் வந்து ப்ரெஸ் ரிலீஸோட டிசைன்ஸோட ஷூட்டிங் சீக்கிரம் நாங்கள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவோம். இதை விட பெருசாக இருக்கும், மிக பெருசாக இருக்கும். ஸோ வாய்ப்பளித்ததுக்கு நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். ஏன்னா நான் கூப்பிட்ட உடனே வந்து நான் கொஞ்சம் லேட் ஆன உடனே அதையும் பொருட்படுத்தாமல் பண்ணுறேன் சார். இந்த தருணத்தில் நான் ஒரு ஜூனியராக சொல்கிறேன், சாரி சார், வெயிட் பண்ண வச்சிட்டேன். அண்ட் பேச வார்த்தை இல்லை. ஏன்னா இத்தனை வருஷம் ஒரு கஷ்டத்துக்கு ஒரு பெரிய பலன் சொல்லலாம். அண்ட் என் ப்ரொடியூசர் இல்லையா சார், அன்எக்ஸ்பெக்டட் வார்த்தையே இல்லை. நீங்கள் இந்த இடத்துல கொடுத்த ஒரு பெரிய வார்த்தையை நான் கண்டிப்பாக இந்த செகண்ட்லேருந்து நான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒர்க்கராக பண்ணணும், நல்ல ஒரு படம் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம், நானும் பண்ணுவேன், என் டீமும் பண்ணும். அண்ட் இந்த ஆல்பத்தை பற்றி ரொம்ப பெருசாக சொல்லணும். ஒரு சம்டைம்ஸ் எப்படி சொல்லணும் அப்படின்னா இதில் எல்லாருக்கும் ஒரு தேங்க்ஸ் தான் சொல்லணும். தப்பாட்டுக்காதீங்க, கொஞ்சம் பொறுத்துக்காங்க, ஒரு 2 நிமிஷத்தில் முடிச்சிடுறேன். அண்ட் நான் பேசி தான் ஆகணும். அண்ட் எப்படின்னா ஒரு காலேஜ் முடிச்சிட்டோம், ஒன்றுமே பண்ண முடியல, என்ன செய்ய போகிறோம், இது பண்ண போகிறோன்னு தெரில, அசிஸ்டன்ஸ் வாய்ப்புகள் எதுவும் கிடைக்கல, அப்படி இப்படின்னு ஓடிட்டு இருந்தேன். அண்ட் அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் நீ பண்ணுடா, நான் உனக்கு எல்லாம் நான் பண்ணுறேன், உனக்கு என்ன வேணும் அப்படின்னு எங்கள் அம்மா எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் எப்படி சொல்லணும், இந்த தருணம் தான் பேசி ஆகணும். ஏன்னா காலேஜ் முடிச்சாச்சு, வேலைக்கு போகல, சினிமா தவிர்த்து எதுவும் தெரியாது எனக்கு, அப்படி தான் இருந்தது. அண்ட் வியோல் ரொம்ப பெரிய அவார்ட்ஸ் நிறையா கிடச்சிது. அது தருணம் எல்லாருமே அந்த தருணம் ரொம்ப பெரிய தருணம். அதுதான் எனக்கு இந்த இடத்த ஸ்டேஜ் கொண்டு வந்து கொடுத்தது. அண்ட் ஆல்பம் குட்டியாக தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்தோம், சும்மா ஒரு ப்ளே மாதிரி பேசினோம். ரெக்ஸ் அழுதுட்டான், ஐயோண்ணா ஹார்ட் டச்சிங், நான் கண்டிப்பாக நான் தான் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு பிளான் பண்ணிட்டான். பட் அந்த ஆல்பத்தை இவ்வளோ ஸ்டேஜ் இவ்வளோ இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தின ரெஜினா பிக்சர்ஸ் அண்ட் ஜான் அண்ட் ரெஜினா என்னோடய டீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அவங்களுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லலாம். அண்ட் இந்த தருணம். அண்ட் இந்த ஆல்பத்துக்கு ஹீரோ ஜுபின் சார் வேணாம் அண்ணா, நான் சொன்னேன் அண்ணா இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அடுத்த மறுநாள் என்னை கூப்பிட்டு பாரு இது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டார். கலக்கிட்டீங்க அப்படின்னா இதெல்லாம் ஒன்றும் இல்லை, இதுக்கு மேலே நான் பண்ண போகிறோம், அதுதான் கலக்க போகிறோம், நீ வெயிட் பண்ணு, நான் என்ன வேணுமோ அதை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார். ஏன்னா ஒரு ஜூனியராக பார்க்காம அந்த இடத்துல ஒரு டேரக்டராக, ஏன்னா அவருக்கு நான் ஜூனியர் அப்படின்ற விஷயத்தில் ஒரு டெபியூ கம்மர் ஒரு நான் இப்படி இருக்கேன், இப்போ பையன் டெபியூ பண்ணுறதுக்கான எல்லா ஒர்க்கும் பண்ணிகிட்ருக்கான். அப்படி இருக்கும்போது அவருக்கு ஒரு பெரிய ப்ளசன்ட் கொடுத்த தேங்க்யூ ஸோ மச் ஜுபினா. அண்ட் என்னுடைய டிஓபி நானும் அவனும் ப்ரெசன்ட் பண்ணாட்டி மாதிரி அடிச்சுப்போம், டம்முடிமன்னு அவன் பேசுவான், நான் அப்படி தான் அப்படி தான். ஆனால் 2 பேரோட ஜட்ஜ்மெண்ட் ஒரே இடத்துல தான் இருக்கும். ஏன்னா நாங்கள் 2 பேர் அப்படி ஒரு கோஆர்டினேஷன். அண்ட் 2 பேரும் நல்லா ஒர்க் பண்ணியிருக்கோம். அண்ட் என்னோடய தீபக்
அண்ட் எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். அண்ட் இந்த ஆல்பத்தில் நடித்த டெபியூ ரெக்ஸ் அண்ட் பார்வதி 2 பேருமே பிளாங்காக தான் வந்தாங்க. நான் சொன்னேன் 2 பேரும் பிளாங்காக வாங்க, எனக்கு புதுசு அப்படின்றதுனால ஒன்றும் இல்லை, 2 பேரும் பிளாங்காக வாங்க. அண்ட் 2 பேருமே பிளாங்காக வந்து நடிச்சிட்டு போங்க அப்படின்னு அழகாக ரெக்ஸ் பண்ணியிருந்தாங்க. பார்வதி ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. அண்ட் அவங்க 2 பேரும் இந்த இடத்துலேருந்து அவங்க 2 பேரும் வந்து ஒரு பெரிய ட்ராவல் ஆகணுன்றது நான் காடை ரொம்ப பெருசாக ப்ரேயர் பண்ணிக்கிறேன். அண்ட் ஆல் தி பெஸ்ட் ரெக்ஸ் அண்ட் பார்வதி. அண்ட் இதுக்கப்புறம் நான் என்ன சொல்லணும், அண்ட் என்னோடய டீம் மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ். அண்ட் ராம்குமார் ப்ரோ அண்ட் என் டிசைனர் கண்ணதாசன் அண்ட் என்னுடைய காஸ்டியூம் டிசைனர் ஜெயங்கா அண்ட் ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ராஜா அண்ட் மொரால் எல்லாருமே ரொம்ப அழகாக என் பின்னாடி வந்து ஒர்க் பண்ணாங்க. அண்ட் பிஆர்ஓ ஜான் சார் சும்மா நீ வா நான் பார்த்துக்கிறேன் நீ வா அப்படின்னாரு, வேறு எதுவுமே கேட்கல என்கிட்ட, நீ வா அப்படின்னாரு. லைக் அவருக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லலாம். இந்த இடத்துல நான் படத்தை பற்றி ஒரே விஷயம் தான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். பிகாஸ் சின்ன ஒரு விஷயந்தான். நான் எவ்வளோ ஸ்கிரிப்ட் மேலே, நான் எப்பயுமே ஸ்கிரிப்ட் மேலே ஒரு பிலீவ் கண்டிப்பாக இருக்கும். பொன்ராம் சார் சொன்ன மாதிரி ஸ்கிரிப்ட் மேலே ரொம்ப பிலீவாக இருப்பேன். நான் எப்படி நான் ஸ்கிரிப்டை பிலீவ் பண்ணுறனோ அதே அளவு அதே டைமிங் என் ஹீரோவும் பிலீவ் பண்ணுறேன். ஏன்னா பிகாஸ் அவர் தான் இதுக்கு ஒரு பெரிய தூணாக இருப்பார். ஏன்னா பிகாஸ் நாங்கள் கண்டிப்பாக பின்னாடி இருப்போம். அவர் நான் ரொம்ப பிலீவ் பண்ணுறேன். பிரசன்ட் சார் கெட் ரெடி, பிளான் பண்ணுவோம், எல்லாம் கரெக்டாக இருக்கும். அண்ட் இளையா சார் இந்த இடத்துல இந்த டைம் இந்த வார்த்தை கொடுப்பாரு நினச்சி பார்க்கல. அண்ட் ரொம்ப அழகாக கொடுத்துட்டாரு. அண்ட் ரொம்ப பண்ணுவோம். அண்ட் இந்த ஒரு ஆல்பத்துக்கு இங்கே இவ்வளோ தூரம் எல்லாருமே மெனக்கிட்டு வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ண எல்லா உள்ளங்களுக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். அண்ட் ப்ரெஸ் அண்ட் மீடியாஸ் சார் பார்த்துக்கோங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், எல்லாருக்குமே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த நாங்கள் இப்போ சார் சொன்ன மாதிரி பூஜை போட்டு தான் ஒரு படத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம். பட் பூஜை போடாமையே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அண்ட் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தேங்க்ஸ் அலாட். நான் எதாவது தப்பாக பேசினா தப்பாக மனுஷாதீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் அலாட். இங்கே வருகின்றிருக்கும் பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம பஞ்சுவாலிட்டி பற்றி நான் வந்து டைரக்டர் எஸ்.ஏ. சந்திர சார்கிட்ட ஒர்க் பண்ண பழைய டைரக்டர். ஸோ நாங்கள் அப்படி தான் பஞ்சுவாலிட்டி மெயின்டைன் பண்ணுவோம். ஸோ வந்தவங்க இப்போ வந்து அவங்க வந்து தப்பு பண்ணுறான்றதுக்காக நாம் தப்பு பண்ணிட முடியாது. அவங்க லேட்டாக பண்ணலாம், பட் நம்ம வர வேண்டிய நேரத்துக்கு வந்துடணுங்கிறது என்னுடைய இதுக்கு காரணம் இயக்குனர் எஸ்.ஏ. சந்திர சார் தான் காரணம். அந்தளவுக்கு என்னோடய குருன்னு சொல்ல வரும் இந்த பஞ்சுவாலிட்டி. முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்கள், எல்லோரும் பஞ்சுவாலிட்டியாக இருக்க ட்ரை பண்ணுங்கள். தவறு இல்லை, ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனைகள் இருக்கும். டிராஃபிக் தாண்டி வரணும், அதெல்லாம் அதுக்காக நம்ம வந்துட்டோன்றதுக்காக மற்ற மேலே கோவப்படுறது சரியாக இருக்காது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணலாம், அதை ஏற்கனவே மற்றவங்களாம் சப்போர்ட் பண்ணணும். ஓகே, குமரனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஃபஸ்ட் வந்து அவர் என்கிட்ட வந்து முதல்ல வரும்போது வந்து என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டராக ஜாயின் பண்ணுறதுக்கு வந்தார். ரஜினி உட்காருங்க. ரஜினி முருகன் படம் ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்கிட்ட வந்து கேட்டார். அப்போ நான் படம் ஆரம்பிச்சிட்டோம் பிரதர் அப்படின்னா, இல்லை சார் உங்கள்கிட்ட ஒர்க் பண்ணுறேன் என்னாரு. இல்லை பிரதர் உண்மையிலே என்னால் முடியாது, சாரி என்னால் வச்சுக்க முடியாது, வேறு இடத்துலேருந்து ரெக்கமெண்டேஷனில் வந்து சேர்ந்துட்டாங்க, என்னால் வந்து மன்னிச்சிங்க அப்படின்னு. சார் ஏன் சார் சாரிலாம் கேட்குறீங்க, அதெல்லாம் வேண்டாம் சார். இல்லை கண்டிப்பாக நம்ம நெக்ஸ்ட் படத்தில் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னேன். ஆனால் இந்த மாதிரி நெக்ஸ்ட் படத்தில் பார்ப்போம் நான் எதிர்பார்க்கல. ஸோ வாழ்த்துக்கள். இது வந்து மன்னிச்சுங்க. ஃபஸ்ட் ப்ரொடியூசருக்கு தேங்க்ஸ், அவர் சார்பாக நான் சொல்லிக்கிறேன். ஒரு புதுப்பட இயக்குனரை நம்பி ஒரு படம் பண்ணுறது வந்து மிகப்பெரிய ஒரு கொடுப்பன்னு தான் சொல்லணும். ஸோ எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு மதன் சார், அதே மாதிரி இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு ப்ரொடியூசர் சார். ஸோ ரொம்ப நன்றி சார். அவர் மேலே வச்சுக்க நம்பியை கண்டிப்பாக அவர் காப்பாற்றுவார். நீங்களும் குமரன் ஒரு படம் கொடுக்குறது வந்து சாதாரண விஷயமே இல்லை. முன்னே நம்ம சொல்லிட்டு போல ஒரு படம் ஒன்று, ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், நம்ம கொடுக்குற முதல் படம் கொடுக்குற தயாரிப்பாளர் தான் நமக்கு ஹீரோ. ஸோ அவங்களுக்கு நம்ம ஒர்க் பண்ணி கொடுக்கணும், நல்லா ஒர்க் பண்ணி கொடுக்கணும். குமரன் வந்து ஒர்க் பண்ணுவார்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. எதை நம்பின்னா இந்த ஆல்பம் நான் பார்த்தேன் உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. ஒரு 4 நிமிஷத்துக்குள்ளே ஒரு கதையும் சொல்லி, ஒரு அழகாகவும் சொல்லி, ஒரு விஷுவல் பியூட்டியும் சொல்லி, அந்த 4 நிமிஷத்துக்குள்ளே இவ்வளோ விஷயம் பண்ணுறாங்கன்றது ஒரு பெரிய விஷயம். அது அனுபவப்பட்டவங்க தான் அதை பண்ண முடியும். ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் ஃபஸ்ட் டைம் அதை பண்ணுறது ஒரு நல்ல ஒரு முயற்சின்னு சொல்லலாம். ஒரு படத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி தன்னையே டெஸ்ட் பண்ணுறது தான் இந்த ஆல்பம் ஒருத்தோட முயற்சின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து நான் வந்து டைரக்டர் ராஜேஷ் ஒர்க் பண்ணும்போது எஸ்எம்எஸ் படத்தை வந்து அந்த படத்தோட ப்ரொடியூசர் அப்படி தான் வந்து உங்கள் மேலே நம்பணுன்னா நீ ஒரு சீன் ஷூட் பண்ணி கொடுங்க, பார்த்து பிடிச்சிருந்தா படம் பண்ணுறேன் அப்படின்னாங்க. உண்மையாக ராஜேஷ் ரொம்ப கஷ்டப்படாப்புல நம்மளை நம்பி பண்ணுறாங்கன்னு சொல்லி ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணி சீன் பண்ணாங்க. அந்த டெக்னிக்கு தான் இந்த ஆல்பம்னு சொல்லலாம். இது வந்து ஒரு இயக்குனருக்கு ரொம்ப ப்ளஸ் தான். நம்மளை வந்து நம்மளோட வீக்னஸ், நம்மளோட பிரச்சனை, நம்மளோட மைனஸ் ப்ளஸ் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சரியான சந்தர்ப்பத்தை ஒரு ஆல்பம் பண்ண கொடுத்துருக்கு. அந்த வாய்ப்பு கொடுத்த அவருக்கு நான் கண்டிப்பாக நன்றி சொல்லணும். இதை நடித்த ரெக்ஸ் அண்ட் பார்வதி 2 பேருமே சூப்பராக நடிச்சிருக்காங்க, செம்மையாக இருக்குது.
ஒரு அவங்க புதுசாக நினைக்கிறேன். இருந்தாலும் அவங்களுடைய எக்ஸ்பிரஷனில் வந்து கதையை புரிஞ்சுக்கிட்டு பண்ணுறது வந்து ஒரு விஷயம். ஒரு பாட்டு தானே அப்படி சிரிச்சுட்டு ஸ்லோ மோஷன் நடந்துட்டு போயிடாமல் அதில் வந்து கொடுக்குற எக்ஸ்பிரஷன் ரொம்ப முக்கியம். நான் ஃபஸ்ட்டு இந்த நல்ல வேலை 2 வாட்டி எனக்கு இந்த பாட்டை போட்டு காமிச்சாங்க. ஃபஸ்ட் டைம் பாட்டாக தான் பார்த்தேன். செகண்ட் டைம் பார்க்கும்போது அதுக்குள்ளே இருக்க கதை என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சுது. சூப்பராக இருந்துச்சு. அந்த ஒரு சின்ன ஆக்சிடென்ட் மூலமாக அந்த காதல் வந்து அடுத்த லெவலுக்கு போகிறது ஒரு புது பயணம் தான் சொல்லலாம். காதலின் ஒரு புது பயணங்கிறத அங்கே தான் அவர் எடுத்திருக்கார் டேரக்டர். ஸோ அது வந்து பெரிய விஷயம். இயக்குனருக்கு வந்து இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்துங்க இயக்குனரே. அது வந்து என்ன வந்து கோபி சொன்ன மாதிரி நம்மளாம் சீனியர் ஆகிட்டோன்னு சொல்லுவாங்க. சீனியர் அப்படிங்கிறது இல்லை, உண்மையிலே இவங்க யங்ஸ்டர் தான் எல்லாருமே. நான் வந்து அடுத்த என்ன சொல்லலாம், என்னை கடைசியாக பேச யோசிக்கும் போதே யோசிச்சேன் சார், கோபி சார் நம்மளை சீனியர் ஆக்கிட்டாங்களோ, சரி பரவாயில்ல, நமக்கு பேசவும் தெரியாது ஒன்றும் தெரியாது, சரி அவங்க தளபதி, அவங்க நான் பேச்ச கெடுத்தாகணும். உங்களுடைய சத்தியம் இன்னும் எனக்கெல்லாம் பேச முயற்சி பண்ணுறேன், நான் முடியல. இருந்தாலும் இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்து எல்லோரும் இந்த ஃபங்க்ஷனுக்கு கலந்துக்கிட்டதில் இவங்க இயக்குனர் சார்பாக நான் நன்றி சொல்ல கருத்துறேன். நன்றி, வணக்கம். இதற்கான புல்லிங் பவரே வேற. இன்னைக்கு எழுதி வச்சிங்க சார். ஸ்டீவன் ஸ்பீல்பர்க்கே பார்த்தீங்கன்னா திடீர்னு வார் ஹார்ஸ்னு ஒரு ஃபிலிம் பண்ணுவார், ஸ்கின்லெஸ் லிஸ்ட்னு பண்ணுவார், வார் ஹார்ஸ்னு பண்ணுவார், குதிரையை வச்சு ஒரு திரைப்படம் பண்ணுவார். ஆனால் இது என்ன உண்மைனா, இதுதான் இன்னைக்கு வந்து ஆடியன்ஸ் ரசிக்கிறாங்க. ஒரு அவதாரோ டைட்டானிக் அதோட மேக்கிங் இதெல்லாம் படிச்சீங்கன்னா நம்மலாம் ஒண்ணுமே பண்ணல. சொல்லப்போனா ஒரு சிங்கத்துக்கு நாங்கள் வந்து தயிர் சோறு போட்டுட்டு இருந்த மாதிரி தான் இருக்குது. நம்ம பண்ணிட்டு இருக்கிற இந்த திரைப்படங்களும் நாளை ஒரு உலக சினிமாவாக மாறணும்.